Day 29 and day 30. Time 2:36 am. ஆக்சுவலி நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கணும். டைம் கிடைக்கல, ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால் இப்போ அப்லோட் பண்ணுறேன். நேற்று என்ன நடந்துச்சு? காலையில் ஒரு 10 o'clock 10:30 எழுந்திரிச்சேன். கொஞ்சம் லேசியாக தான் இருந்துச்சு. சமைச்சேன்னு சொல்ல முடியாது, லைட்டாக ரூபியோட ப்ரெட் பட்டர் சீஸ் டோஸ்ட் பண்ணேன். வேறு என்ன பண்ணேன்? மோர் பண்ணேன். அதுக்கப்புறம் மேங்கோ, நல்லா பழுத்த மாம்பழமாக இருந்துச்சு. அப்போது அது கட் பண்ணேன். அப்புறம் ஒரு பழம் எடுத்தேன். இதுதான் டின்னருக்கு எடுத்துகிட்டு போனேன். நான் அப்போ சாப்பிடல, ஆஃபீஸ் போயிட்டு சாப்பிட்லான்னு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனேன். வேறு என்ன நடந்துச்சு? நான் ஒரு க்ரீன் கலர் சுடிதார் தான் போட்டேன். அனார்கலி மாதிரி இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அது காஷ்மீரி இயரிங் தான் போட்டேன். அது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, பட் போடவே இல்லை. ஸோ அது போட்டேன். கேப்பில் தான் போனேன். ஆஃபீஸ் போயிட்டு சரவண கலாய்ச்சிட்டே இருந்தான். என்ன ட்ரெயினில் செயின் இழுப்பாங்களா, அந்த மாதிரி செயின் போட்டிருக்கேன் காதில். போகிற வழியில் ஏதாவது பிரச்சனைனா செயினை இழுக்கலாம் அப்படி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் கேரம் ஆடினேன். அதிசயமாக 2 ஒயிட் காயின் போட்டேன். அதுவும் எப்படி சொல்கிறது, காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. சரவணன் சொன்ன அப்படி போட்டு இப்படி போடணுன்னு சொன்ன மாதிரியே போட்டேன். அண்ட் ஒரு பிளாக் காயினும் போட்டேன். டோட்டலாக 3 காயின் போட்டேன். ஐடியலி ஒயிட் தான் போட்டிருக்கணும். 2 ஒயிட் போட்டு ஒரு பிளாக் போட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் சரவணன் ஒரு கேள்வி கேட்டான். ஒரு ட்ராயிங் சொல்ல முடியாது, ஒரு டயக்ராம் மாதிரி, அதை கையெடுக்காமல் வரையணும் அப்படின்னு சொன்னான். நான் ஒரு 1 minute யோசித்தேன் அண்ட் கரெக்டாக வரைஞ்சிட்டேன். அவன் ஷாக் ஆகிட்டான். நான் சொன்னேன், எனக்கு டஃப்பான கொஷின்ஸ் கொடு, இன்டெலிஜென்ட் மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு வெரி யூஸ் டு இட், டஃப்பான கொஷின் கொடுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவனும் எதெல்லாமோ கொஷின் கேட்க ட்ரை பண்ணான். அண்ட் வேறொரு கொஷின் கேட்டால் அது நான் 1 செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணிட்டேன். என்ன 5 + 5 545 ஆக்கணும், ஒரு கோடு போட்டுன்னு, வெரி ஈஸி. அந்த ப்ளஸ்ஸை 4 ஆக்கினேன். ஜுஜுபி நமக்கு அதெல்லாம். அவங்ககிட்ட நான் டஃப்பாக கேட்கணும்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய தடவை ஆப்பை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். நிறைய ஆப்ஷன் ட்ரை பண்ணேன், எதுவுமே நடக்கலை. ஃபெயில் ஆகி நினச்சதும் நடக்கலை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் கிருஷ்ணா என்னோடய கொலீக், அவர்கிட்ட நான் அட்வைஸ் கேட்க போனேன். அவர் இதெல்லாம் நடக்காது, ஏஜென்ட்டுக்கே இதை நடக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் புது கார் வாங்கியிருக்கார் போல், ரெட் கலர் கார். அவர் ஷாக் ஆகிட்டார். சரவணன் சந்து தான் சொன்னாங்க, அவரை காரில் பக்கத்தில் பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் பிரேக் போனோம். பிரேக்கில் சாயை பார்த்தேன். சாய் காரில் எங்கே போயிட்டு இருக்கார். சாய் என்னோடய மேனேஜர். அப்போது பார்த்தேன். அவர் என்ன பார்த்தாரா தெரியல. நான் வேறு விதாமல் பிடிச்சிட்டு இருந்தேன். பார்த்துட்டு போட்டு அப்படியே விட்டேன். அப்புறம் மறுபடியும் வேலை செஞ்சேன். ஆக்சுவலி கேரம் ஆடும்போது சும்மா ஃபன் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போது ஏதாவது நான் தப்பு பண்ணேன்னா, சரவண் ஏதாவது கலாய்ச்சார்னா, சந்து தான் என்னை காப்பாற்றினார். ஏதாவது சொன்னால், அவங்க குழந்தடா, திட்டாதடா, பண்ணாதடா அப்படின்னு ரொம்ப என்னை கொஞ்சிக்கிட்டே இருந்தார். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டின்னர் நான் இதுதான் சாப்பிட்டேன். நான் ப்ரெட்டு சரவணுக்கு கொடுத்துட்டேன். சந்து ஃபுட்டு சாப்பிடல, அவர் வெளியே போய் சாப்பிட்டதுனால அவரோட ரைஸ் அண்ட் சாம்பார் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு முடிஞ்சது. போகும்போது தான்
சரு வந்து என் பெஸ்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறுப்பேற்றினா. அதில் நானும் கொஞ்சம் வெறுப்பாயிட்டேன். பெஸ்ட்டு கூடயே இருடா, என்னை மறந்துடு அந்த மாதிரி ஏதோ சொன்னேன். டென்ஷன் ஆகிட்டான், நானும் டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ கோவத்தில் தான் கிளம்பி வந்தேன் வீட்டுக்கு. ஆக்சுவலி கிளம்பும்போது ரொம்ப நிறைய நேரம் கால் பண்ணேன், நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் ஷோரிங்களூர் வரோம் அப்படின்ட்டான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது தெரியலை. சரி நீங்கள் வந்துட்டு வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு வந்தான். 2 பேரும் வந்தாங்க. அவன் ஆக்சுவலி சாரி சொல்ல தான் வந்தான் சரு. வீட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்க வந்து அக்கா இது உங்கள் பூனையா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காமிச்சாங்க. பார்த்தா குஞ்சு மறுபடியும் பெற்று போட்டிருக்கு, அதுவும் அவங்க வீட்டில். அவங்க பூனைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, ருக்மணின்னு பேர் வச்சுருக்காங்க. அண்டு மூனிக்கு செல்வம்னு பேர் வச்சுருக்காங்க. மூனியும் அவங்க கூடயே வந்து இருக்காங்க போல். ஐ மீன் அவங்க வீட்டு ஃப்ரெண்ட்லேயே போகிறாங்க. அப்புறம் சந்தோஷம் வந்தாங்க. நான் வந்து வீடை ஆர்கனைஸ் பண்ணணும், புது ஷெல்ஃப் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது ஃபுல்லாக வந்து செட் பண்ணணும். சரவணன் வேலையே செய்யலை. சிரிச்சிட்டே இருந்தான், ஃபன் பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு என்னென்னா சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படி தான் இருந்துச்சு. பட் இவன் வந்து எதுவுமே பண்ணல. சந்து வேலை செய்கிறது அதையும் கெடுத்துட்டு இருந்தான். அப்புறம் எப்படியோ அது வந்து அந்த அந்த 5 டயர் ஆர்கனைசர் அது பிளாஸ்டிக்கு ஃபுல்லாக செட் பண்ணி அப்புறம் சரவணுக்கு வேலை கொடுத்தேன். எப்படியோ வேலை செய்ய வச்சேன். லைட்டாக தான் வேலை செஞ்சான். திங்ஸ் எல்லாம் மேலேருந்து அல்மாரி மேலேருந்து எடுத்து கீழே போடு, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் கொடுத்தேன். அவன் ரிக்ளைன்லேயே உட்காந்து பாட்டு கேட்குறான். ஏதோ பாட்டு பார்த்துட்டு மிமிக்ரி பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு உண்மையிலேயே சிரிக்கணும்னு இருந்துச்சு. பட் எனக்கு மைண்டில் வந்து சீக்கிரமாக வேலையை முடிக்கணும், வேலையை முடித்தா ஏதாவது ஃபன் பண்ணலாம், யூனோ விளையாடலாம், இல்லை ரம்மி விளையாடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. சந்து தான் ஹெல்ப் பண்ணான். சரவணன் வாய் பேசிகிட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு போங்கடா, நான் வீட்டில் வேலை முடிக்கணும் அப்படின்னு. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. போகும்போதும் அவன் இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன், நம்ம வீடுன்னு சொன்னேன், ஃபேமிலின்னு சொன்னேன், கடைசியில் இப்படி சொல்லிட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு சருவன் சந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு வீட்டில் வேலை செய்யணும்னு இருந்துச்சு, ஆனால் செம்ம டயர்டாயிட்டேன். அப்புறம் படுத்துட்டேன். மறுபடியும் வழியாக எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 11க்கு தான் எழுந்திரிச்சேன். சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, வெனஸ்டே அப்படின்னு டே 30க்கு ரெடி ஆகிட்டேன். அப்லோட் பண்ணணுன்னு இருந்துச்சு அப்போது ஆடியோ. பட் வீட்டு வேலை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். பெட்ரூம் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணேன். நிறைய புக்ஸ் இருந்துச்சு, MBA புக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா இனிமேல் MBA தேவையில்லை, ஆல்ரெடி முடிச்சுட்டேன். அப்புறம் ரோபியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணேன். நிறைய குப்பை இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் ஜுவல்லரி பாக்ஸ் ஆர்டர் பண்ணேன். எங்கிட்ட அல்மிரா இருக்குது ஜுவல்லரிக்கு, பட் பேங்கிள்ஸ் வைக்க ப்ராப்பர் ஸ்டாண்ட் இல்லை, அண்ட் ஸ்டட்ஸ் வைக்க ப்ராப்பராக இல்லை. குட்டி குட்டி பாக்ஸ் வந்து க்ளம்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி டே 30 கண்ணு முடிச்சு ஃபோன் பார்க்கும்போது ஒரு 3 மெசேஜ், 101 ட்ரான்சாக்ஷன். பார்த்தா எங்கள் அக்கா 101 அனுப்பியிருக்கா, மச்சான் 101 அனுப்பியிருக்காங்க, அண்ட் என் அம்மா 101 அனுப்பியிருக்காங்க. கை நீட்டம்மா, விஷு கை நீட்டம்மா. சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி முந்தா நேற்று நதின்னு எனக்கு ஒரு இன்ஸ்டா ஃபாலோவர் இருக்காங்க, அவரும் எனக்கு ஒரு 1500 அனுப்பிச்சார். விபின் எனக்கு ஒரு 20 ருபீஸ் அனுப்பிச்சார். அப்புறம் அஜய்னு ஒருத்தர் 501 அனுப்பிச்சார். எக்ஸ்பெக்டே பண்ணலை. எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்கெல்லாம் எனக்கு விஷு கை நீட்டம் அனுப்புனாங்க. நானும் ஆதித்யாவுக்கு ஒரு 101 அனுப்பினேன், ஹரிக்கும் ஒரு 101 அனுப்பினேன். அவங்க 2 பேரும் தான் எனக்கு மைண்டில் ஓடிச்சு. என்னை விட சின்ன பசங்க, அண்ட் கொஞ்சம் பிரதர்லி சிஸ்டர்லி க்ளோஸ் அந்த மாதிரி. அப்புறம் வீடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணி மாப் போட்டு மேட்டெல்லாம் துவைச்சி போட்டு துணியெல்லாம் காய போட்டு துணியெல்லாம் மடிச்சு ரொம்ப செம்ம டயர்டாயிட்டேன். அப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். மணி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணிவிட்டு குளிக்க போனேன். ஜான்சஸ் பேபி சோப்பில் தான் குளித்தேன். அது என்னமோ தெரியல,
எனக்கு ஜான்சன்ஸ் பேபி சோப்பில் குளிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு பேபி ஃபீல் வரும். மேபி சின்ன வயசில் அந்த வாசனை எனக்கு அடிக்டடாக இருக்குமா தெரியல. அண்ட் லைக் அதில் குளித்தா அவ்வளோ ஃபீல் குட் இருக்கும். அதில் குளித்தேன். அப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்யும்போது இந்த பாட்டு தான் கேட்டிருந்தேன். ஜுல்ஃபோ சேன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பாட்டு. जुल्फों से तेरी जुल्फों से मेरी चुटकी तेरी प्यारी எனக்கு லிரிக்ஸ் கரெக்டாக தெரியல, பட் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் மகனே சாங், ஐயோ அதை எப்போ கேட்டாலும் எனக்கு அழுக வரும். அதுக்கப்புறம் மணி தம் பிரியாணி வந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிடவே தோணல. என்னமோ லைக் பழைய மணீஸ் தம் பிரியாணி டேஸ்ட்டு வரல. அதனால் அது சாப்பிடல. கீழே போயிட்டு பூனைக்கு தான் அதை வச்சேன். அப்புறம் சைக்கிள் சரி பண்ண போகணுன்னு இருந்துச்சு மைண்டில், பட் டைம் கிடைக்கல. வேலை செய்யணும், எப்படியாவது அந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிடணும். ஏன்னா 3 டேஸாக அதுலேயே சுற்றிட்டுருக்கேன். ஃபெயில் ஆகிட்டு போகுது. அப்புறம் எப்படியோ அதில் உட்காந்தேன். அப்போ சந்து சரவணன் கால் பண்ணாங்க டீம்ஸில், மீட் பண்ண வரவா, போர் அடிக்குதுன்னா இல்லாமல் அப்படின்னாங்க. வாய்ப்பே இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, வீட்லேயும் வேலை இருக்குது, ஆஃபீஸ்லேயும் வேலை இருக்குது. ஸோ நான் வர வேணாம் அப்படி இப்படிலாம் சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு மறுபடியும் சர்வர்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்புறம் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி கோவில் போகணுன்னு இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டைம் கிடைக்கல, கோவிலும் போல். அண்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி சரி இதுக்கு மேலே சமைக்காமல் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிவிட்டு சமைக்க போனேன். ரைஸு பண்ணேன். அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் சம்மந்தி அது பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணேன், கடைச்சக்கா வறுவல் அதுவும் பண்ணேன். அப்படியே மண் சட்டியில் அப்படியே தேங்காய் எண்ணெய் போட்டு அது அப்படியே அரைச்சி அவ்வளோ சொக்கமாக இருந்துச்சு. அதுவும் மிக்ஸ் பண்ணி சக்கா வறுவலும் இதுவும் ரைஸும் அப்புறம் தேங்காய் மாங்காய் சம்மந்தி சேர்த்து சாப்பிட்டப்போ வயிறு ஃபுல்லாச்சு. அதுக்கப்புறம் தாகமாக இருக்குன்னு லெமன் மின்ட் ஜூஸ் சுகருக்கு பதிலாக ஹனி போட்டு ஜூஸ் அடித்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வேலை செஞ்சேன். கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாவ் யுரேக்கா அப்படின்னா அது பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், தூங்கக்கூடாது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னு கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணேன் ஜெப்டோவில். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் வேலை செஞ்சு ஆப்பெல்லாம் க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு 2-3 வீக்ஸ் இல்லை, ஒரு 1 மந்த் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். மன்வித்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நான் மக்காவோ நியூ இயருக்கு ரூபியோட போனப்போ மீட் பண்ண ஒருத்தர், அங்கே பார் மேனேஜராக இருக்காங்க. நான் அங்கே தனியாக மக்காவோ நியூ இயருக்கு போனப்போ அவங்க தான் வந்து எனக்கு நேவிகேட் பண்ணாங்க, இப்படி இங்கே போங்க அப்படின்னு. அப்புறம் தான் ரூபி வந்தாள், மக்காவுக்கு சர்ப்ரைஸாக வந்தாள். ஸோ மன்வித் என்னை 2 டைம்ஸ் வெளியே கூப்பிட்டாங்க, என்னால் போக முடியல. ஸோ இந்த டைம் சரி கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வரேன், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், எங்கேயாவது டீ குடிக்க போகலாம் அப்படின்னு. டீ எல்லாம் எனக்கு இருப்பில், நான் சரக்கடிக்க போகிறேன் அப்படின்ட்டான். அப்போது சரி நான் வந்து ஒகேஷ்னல் ட்ரிங்கர் தான், அண்ட் வெளியே போகும்போது ரொம்ப ரேரு, ட்ரை பண்ணுறேன், நாட் ஷுர் அப்படின்னு. அப்புறம் ஷோலிங்கநல்லூர்லேயே ஆரஞ்சு கோகனட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ளேஸ் இருக்குது அப்படின்னா, சரி அதான் ஆப் க்ரியேட் பண்ணிட்டோமே, வீட்டு வேலையை முடிச்சிட்டோமே, வேணா வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அந்த பிளேஸ் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்ட்டான். பாஷா தான் பிளான் பண்ணியிருக்கோம், வரீங்களா அப்படின்னு கேட்டான். பாஷா நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, ஷோலிங்கநல்லூர் நுங்கம்பாக்கம் ரொம்ப தூரம், எப்படி வர்றது, கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. கூட ஒரு 6 பேர் சேர்த்து வராங்க அப்படின்ட்டான். ஐயோ எனக்கு உங்களை மட்டும்தான் தெரியும், மற்றவங்கள தெரியாது, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவனோட கொலீக் ஒரு பொண்ணு ஃபோன் கொடுத்துட்டு என்கிட்ட பேச வச்சாங்க. வாங்க நீங்கள் வாங்க அப்படி இப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணு பேர் த்ரிஷ்ணா. அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. சரி நம்ம 2 தடவை இந்த பையனை ஏமாற்றிட்டோமே, ஏமாத்தின்னு இல்லை, லைக் போக முடியலை,
வரேன்னு சொல்லிட்டு வர முடியலை. சரி இந்த தடவை அது போவோன்னு சொல்லிட்டு ரெடியானேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரஞ்சு கோகோனட்டுக்கு ப்ளூ ஜீன்ஸ் ஷார்ட்ஸ், டெனிம் ஷார்ட்ஸ் அண்ட் எல்லோ கலர் டிஷர்ட் தான் போட்டேன். பாஷான்னு சொன்னதுமே சீச்சி பாஷாக்கெல்லாம் அது போடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோன்னு ரெட் கலர் மினி ஸ்கர்ட், சூப்பர்மேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டேங்க் டாப், இது பூட்ஸ் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு மக்காவோ ஃப்ரெண்டில் போனேன். அங்கே சொன்னேன், அவரும் அந்த பொண்ணும் வந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு ரூம் போயிட்டு ரெடி ஆகணும் அவங்க, ஏன்னா அவங்க ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்போ தான் வந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கேப் ஏறிட்டு ஆன் த வேல அந்த பொண்ணு ரெடி ஆகிட்டு அவங்களும் வந்துட்டு நாங்கள் 3 பேரும் பாஷா போனோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாஷா போகிறேன். பாஷா எப்படி இருக்குன்னே தெரியாது. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஹேரி ப்ரோ சொல்லிட்டு, பட் பாஷா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்கே போகிறதுக்கே ஒரு 1 ஆகிடுச்சு. 2 வரைக்கும் தான் பாஷா இருக்குமா. அங்கே போயிட்டு எனக்கு வைப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் ஹிந்தி சாங்ஸ், எனக்கு எல்லா சாங்ஸும் ஃபெமிலியர். பாலிவுட் சாங்ஸ் ஹிந்தி அவ்வளோ தெரியலனா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும். லிரிக்ஸ் ஒரு தனி வைப்பு, தனி சந்தோஷம் பாலிவுட் சாங்ஸ்னால். அங்கே போனேன். ஆக்சுவலி நான் யூஸ்வலாக பப்பு ரொம்ப ரேராக தான் போவேன். பாஷா போகணுன்னு நினச்சிருக்கேன். அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் குட். நிறைய பேர் லைக் சொல்லுன்னு சொல்ல மாட்டேன், லைக் பார்த்துட்டே இருந்தாங்க. மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால பார்த்தாங்களா எப்படின்னு எனக்கு தெரியலை. பேச வர மாதிரி வந்தாங்க. நான் அப்படியே நழுவி போனேன். பாவம் வந்து அங்கே போய்ட்டு என்ன வேணும்னு கேட்டால், நான் எனக்கு அப்போது சரி ஷார்ட்ஸ் போடலாம், ரொம்ப நாள் ஆச்சு வோட்கா ஷார்ட் போட்டுன்னு 2 ஷார்ட் போட்டேன். கரெக்டாக எனக்கு டான்ஸ் ஆடணுன்னு கஜ்ராடே சாங்லாம் வந்தப்போ ஆடணுன்னு தோணுச்சு. பட் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. மேபி கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் மேபி நான் ஆடியிருப்பேன். அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஆடலான்னு கொஞ்சம் லாஸ்ட்டு மினிட்லேருந்து எனக்கு ஆட வந்துச்சு. 2 ஷாட் அடித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே 1:45 ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதுக்கு இடையில அவன் வந்து ஸ்மோக் பண்ணோன்னு வெளியே கூட்டிகிட்டு போனான். லைக் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கேன், கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனான். அந்த க்ரௌட்லேயும் க்ரௌடு ஐ மீன் கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனான். மன்வித் அவங்க பேர். ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், நான் சேஃபாக இருப்பேனா அங்கே அப்படின்னா, ஐ கேன் டேக் கேர், ஐ கேன் டேக் கேர், டோன்ட் வரி அந்த மாதிரிலாம் சொன்னான். அண்ட் ஈவன் கேப் ஏறும்போது கார் டோர் ஓப்பன் பண்ணான், ஜென்டில்மேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, கூட வந்து திருஷ்ணா, அவங்க எங்கள் கூடவே நிற்கலை. அவங்க மேபி அங்கே நிறைய பேர் தெரியும் போல், அவங்க ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 1:45க்கு அவங்க கிளம்புறேன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டாங்க. கூட வைவே பண்ண முடியல திருஷ்ணா அந்த பொண்ணு கூட. அப்புறம் நாங்களும் சரி 1:45க்கு அவங்களும் பாஷா லாஸ்ட் சாங் சொல்லிட்டு ஏதோ வைப்புன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாங் போட்டாங்க. வைப் மாதிரி வர மாதிரி ஏதோ சாங்கு போட்டு அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. லைக் சரியாகவே ஆட முடியல. ஒரு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் அங்கே இருந்திருப்பேன். சரி இன்னும் கொஞ்சம் வெளியாக போயிருந்தா ஃபுல் வைப் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணேன். பட் ஷார்ட்டாக இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரேப்பிடோ புக் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். போகிற வழியிலே வந்து வீட்டுக்கு வந்துட்டா அவனையும் அக்காவை ட்ராப் பண்ண வச்சேன் கேபில். அவன் ஆல்ரெடி 2 பேருக்கு அடிச்சுட்டு தான் வந்தான். மேபி பார் மேனேஜர்லாம் இருக்கனால அடித்தானா தெரியல. இதெல்லாமும் உளறிட்டு இருந்தான். கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். நான் வேறு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால் சரி சொல்லுங்கப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு வந்தேன். அப்புறம் என்னாச்சு, கீழே குப்பையெல்லாம் வச்சுட்டேன், வீட்டு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நிம்மதியாக தூங்கலாம். அவ்வளோதான். Day 29 and 30 done.